வணக்கம். சிகேஎன் கன்சல்டன்சி காஞ்சிபுரம். இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்கீம் இன்சூரன்ஸ் எதற்காக எம்ப்ளாயிஸ் வந்து இஎஸ்ஐ பிடிக்கும்? டே டு டே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் அவங்களுடைய வருமானத்தில் அவங்களுடைய ஃபேமிலியுடைய மெடிக்கல் பெனிஃபிட்டை பார்க்க நம்மளால முடியாது அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். நாம் வாங்கக்கூடிய வருமானத்தில் 0.75% சம்பளத்தை நாம் இஎஸ்ஐ பே பண்ணோம் அப்படின்னா, ஸோ கம்பெனி வந்து 3.25 டோட்டலாக 4% சேலரியை வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸில் நாம் நம்முடைய ஹோல் ஃபேமிலி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாம் எடுத்துக்கலாம். ஃபேமிலினாக்கா யார் யார் வரும்? மேல் எம்ப்ளாயிக்கு பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, ஒய்ஃபு, பசங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபேமிலி. ஃபீமேல் எம்ப்ளாயி அப்படின்னாக்கா ஃபீமேல் எம்ப்ளாயி அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய பசங்க. அன்மேரிட் ஃபீமேல் எம்ப்ளாயி அப்படின்னாக்கா அவங்களுடைய இவங்க மட்டும்தான் கவர்மெண்ட். ஸோ அவங்க ஹோல் ஃபேமிலிக்கு எவ்வளோ காஸ்ட்டுக்கு நாம் பெனிஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காஸ்ட்டுக்கு வந்து நமக்கு லிமிட் அப்படின்றதே கிடையாது. என்ன டிசீஸோ அந்த டிசீஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுதோ எல்லாமே வந்து இஎஸ்ஐ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிடுவோம். வேறு என்னென்ன பெனிஃபிட் வந்து நம்ம பார்க்க முடியாது? சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் 1, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் 2, மெடிக்கல் கேர் ஆஃப் ரிட்டையர்டு ஐபிஎஸ். ரிட்டையர்டு ஐபிஎஸ்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், 58 வயசு ஆகிடுச்சு. 58 வயசு ஆனவுடனே நான் ரிட்டையர்ட் ஆகிடும். ஸோ ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயை எப்படி நாம் இதுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக, ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயி டோட்டலாகவே மாதத்திற்கு 120 ரூபா அவங்க பே பண்ணாங்கனாக்கா இஎஸ்ஐலேருந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்க பெனிஃபிட் வந்து எடுத்துக்கலாம். சிக்னஸ் பெனிஃபிட், எக்ஸ்டெண்டட் சிக்னஸ் பெனிஃபிட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெட்டர்னிட்டி பெனிஃபிட், இம்ப்ரூவ்மெண்ட் பெனிஃபிட், டிசேபிள்டு பெனிஃபிட், ஓகே சார். சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். இந்த இஎஸ்ஐல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மெடிக்கல் பெனிஃபிட், மெடிக்கல் கேர் ஃபார் ரிட்டையர்டு ஐபிஎஸ், சிக்னஸ் பெனிஃபிட், எக்ஸ்டெண்டட் சிக்னஸ் பெனிஃபிட், maternity benefit, disabled benefit, dependence benefit, funeral expenses, vocational rehabilitation, unemployment allowance, ராஜீவ் காந்தி ஷராமி கல்யாண் யோஜனா. இந்த பெனிஃபிட் எல்லாமே நாம் எடுக்கலாம். இந்த பெனிஃபிட் வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டில் வேலை செய்கிற தொழிலாளி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து இந்த டிசீஸ்னால் அவரால் வேலைக்கு வர முடியல அப்படின்னாக்கா, அந்த நாட்களுக்கு உண்டான சேலரி 50% ஆஃப் த சேலரியை இஎஸ்ஐ வந்து அந்த எம்ப்ளாயிக்கு வந்து பே பண்ணுறாங்க. அடுத்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வேலைக்கு வர முடியல அப்படின்னாக்கா 50% ஆஃப் த சேலரியை வந்து இஎஸ்ஐ கொடுக்குது. அவரால் வந்து கண்டினியூவாக பண்ண முடியல அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அந்த சேலரியை இஎஸ்ஐ கொடுக்குது. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதம் 100% முழு சேலரியை வந்து இஎஸ்ஐ கொடுக்குது. சப்போஸ் எமர்ஜென்சி அந்த எம்ப்ளாயி வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியல, எமர்ஜென்சியாக வந்து வெளியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னாக்கா, ஸோ அதை நாம் பில் கொடுத்துட்டு ரீஇம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பில்லை கொடுத்துட்டு பணம் வந்து கிளைம் வந்து நாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதை நாம் எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாக்கா, ஸோ அந்த பெனிஃபிட் வந்து எல்லாமே நாம் எடுத்துக்கலாம். ஒரு தொழிலாளி அவர் வாங்கக்கூடிய வருமானத்தில் ஒரு டிசீஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அவங்களால பார்க்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், ஏதாவது கொரிஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு இதை நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்.
தேங்க்யூ. சிகேஎன் கன்சல்டன்சி காஞ்சிபுரம்.